ஒரு புனிதமான நாள். சமயபுரத்தில் திருவிழா மிகவும் சிறப்பாக நடந்து கொண்டிருந்தது. முழு கிராமமும் கலைமயமாக மகிழ்ச்சியோடு பிரகாசித்து வந்தது. வீடுகளில் பனைத் தொங்கல்கள், தெருக்களில் பூமாலைகள், மேலும் சாமிக்கேதான் அனைத்தும் அர்ப்பணம். அந்த திருவிழா அன்று ஒரு வீடில் ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தாள். அவளுடைய கண்களில் ஒளி, முகத்தில் சாந்தம், புன்னகையிலே அமைதி. அவள் வேறுவிதமாக இருந்தாள். சிறந்த ஒரு அருள் வந்தது போல. காலம் கடந்தது. அந்த குழந்தை வளர்ந்து கொண்டாள். ஆனால் கிராமத்தில் வித்தியாசமான விஷயங்கள் நடக்கத் தொடங்கின. மனிதர்கள் பயம் கொண்டனர். காரணம் தெரியாத நோய்கள், காணாமலான விலங்குகள், பயங்கரமான கனவுகள். ஆனால் அந்த சிறுமி இருந்த இடத்தில் மட்டும் அமைதி. அவள் நடந்த இடங்களில் பூக்கள் பூத்தன, உயிர்கள் மகிழ்ந்தன. அவள் கண்களில் ஒளி வந்ததும் அந்த அறியாத ஆபத்துக்கள் விலகின. அப்போதுதான் பெரியவர்கள் உணர்ந்தார்கள். இவள் யாருமில்ல, இவள்தான் சமயபுரம் அம்மன் குழந்தை வடிவில் இந்த உலகிற்கு வந்திருக்கிறார். அம்மன் ஒரு சிறுமியாகத் தோன்றி தன் கிராமத்தை காப்பாற்ற வந்திருந்தாள். அவளுடைய நிதானமான நடை, மென்மையான சிரிப்பு, எல்லோரிடமும் பரவும் அன்பு, இவை அனைத்தும் ஒரு வானொலி போல கிராமத்தை பாதுகாத்தது. ஒரு நாள் காலை சூரிய ஒளியுடன் அந்த சிறுமி இல்லாமல் போனாள். அவள் சென்ற இடத்தில் ஒரு தேவதையின் ஆழ்ந்த ஒளி மட்டும் சுடர்விட்டு விளங்கியது. அம்மன் திரும்பியிருந்தாள் தன் உருப்படி வடிவத்துக்கு. ஆனால் அந்த கிராமம், அந்த நாள், அந்த சிறுமியை ஒருபோதும் மறக்கவில்லை. இதுதான் அம்மன் சிறு குழந்தையா வந்த கதை. அழகு கனவுகளோடு தூங்கிடு பாப்பா. இன்னும் நிறைய கதைகள் வரும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா மக்களே? மேலும் இது போன்ற இனிமையான பல கதைகளை தினமும் கேட்க எங்கள் முத்துவிச்சு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி மக்களே. மீண்டும் நாளை சந்திப்போம். பை பை.